பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது வாழ்க்கை தான் கேம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம சப்வே சர்ஃப் எடுத்துக்கலாங்க. அந்த கேமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேமை நம்ம விளையாட போறோம். விளையாட போயிட்டே இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின்லாம் வந்துட்டே இருக்கும். அதாவது பிரச்சனைகள்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதான் நம்ம தாண்டி தாண்டி போக போக போயிட்டே இருக்கும்போது நம்ம அதிகமாக காயின்ஸ் நம்ம வந்து கெயின் பண்ணுவோம் அப்படிதானே. நம்ம காயின்ஸ் கெயின் பண்ண போயிட்டே இருக்கும்பொழுது நிறைய கிஃப்ட் பாப் ஆகும். அதாவது ஷூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மேக்னெட் கிடைக்கும். காயின்ஸ் இருக்கிறதுக்கு மேக்னெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஒரு வேலை நம்ம அந்த ட்ரெயினில் ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். பட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சில டைம் இந்த சேவிங் கீன்னு வந்து ஒன்று வரும் தெரியுமா. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நம்ம கிட்ட வந்து நேரிடுது. அதாவது ட்ரெயின் மாதிரி அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷூ கிடைக்குதுங்க. அந்த ஷூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜம்ப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிடுறோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்கு அதிகமான காயின்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம திடீர்னு போய் ஒரு ட்ரெயினில் ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கீ வருதுங்க. அதுதான் ஆண்டவருடைய கீ. அதாவது சேவிங் லைஃப். அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் சேவ் பண்ணி கொடுக்குறாருங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் ஒரு லெவலா நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 போயிட்டே இருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்கிறது. எல்லாருமே அந்த ஓட்டத்தை ஓடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரே ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸை வாங்குறதுக்காக தான். ஆனா பிரைஸை யார் வாங்குவா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தான் வாங்குவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு சிஇஓ வச்சுக்கலாங்க. அவர் பெரிய ஒரு வாழ்க்கையில ஏழ்மையா இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த வேர்ல்ட்ல வரார் அப்படின்னா, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோட சிஇஓட பேரோ இல்ல அவர் வாழ்ந்த வீடோ இல்ல காரோ அவர் கூட சேர்த்து வரப்போது இல்லைங்க. ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஓடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டம் தாங்க நம்மள கடைசி வரைக்கும் அந்த எவர் லாஸ்டிங் லைஃப் வரைக்கும் நம்மள கொண்டு போக போறது. அது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்மளும் படிக்க தான் செய்றோம். நம்மளும் வேலை ஸ்தலங்களுக்கு போக தான் செய்றோம். நம்மளுக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஆனா நம்ம உலகத்துல இருக்கிற சக்சஸ்ஃபுல் லைஃப்காக மாத்திரம் வாழாம நம்மளோட நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எவர் லாஸ்டிங் லைஃப்ங்க. அதாவது ஹெவன் தாங்க நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஆண்டவர் தாங்க நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஒருவேளை நம்ம இந்த நிமிஷத்துல ஒரு ஃபெயிலியராக நம்ம இருக்கலாங்க. ஆனா அந்த ஃபெயிலியர் நினைச்சிட்டு இதாண்டா வாழ்க்கை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்காம நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லெவல் 1, லெவல் 2. இந்த லெவல் 1, லெவல் 2 முடிச்சாதாங்க நம்ம ஒரு பெரிய ஒரு எவர் லாஸ்டிங் லைஃப்க்கு நம்ம போக முடியும். இது ஜஸ்ட் ட்ரையல் தான். ஆனா நமக்கு எவர் லாஸ்டிங் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோன்றத மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இதுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. ஆனா யோசனை எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தாங்க ஓடணும். நம்ம ஓட்டம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஸோ காட் bless you.